டிவிகே விஜயோட ரசிகர்கள்லாம் வர சுதந்திர தினத்தன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போறாங்க. ஏன்னு சொன்னா அவங்களோட அபிமான நட்சத்திரம் டிவிகே விஜய் முதலாக ஆகஸ்ட் 15 நம்ம சுதந்திர தினத்தன்று கொடியேற்ற போகிறார். எங்க ஏற்ற போறாருன்னு தெரியல. நாமக்கல் கவிஞர் மாளிகையிலையா இல்ல கோட்டையிலையான்னு தெரியல. இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறாங்க. அதே போல இதுவரைக்கும் இருந்த முதலமைச்சர்களே ரொம்ப சந்தோஷமா இருக்கிற முதலமைச்சர் டிவிகே விஜய் தான். திமுக என்னெல்லாம் திட்டங்கள் ஆரம்பிச்சாங்களோ அங்கெல்லாம் போய் ஆய்வு பண்றாரு. திமுக கட்டிய மேம்பாலங்கள் மேல என்ன ஆய்வு பண்ணி கையை செய்கிறாரு. திமுக கொண்டு வந்த மெட்ரோ திட்டங்கள்ல பயணம் செய்து ஆய்வு செய்து கையை செய்கிறாரு. திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட தொழிற்சாலைகள் தொழிற்கூடங்களுக்கு போய் ஆய்வு பண்ணி கையை செய்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அதை பார்த்து மக்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. டிவிக்கு அமைச்சர்கள் அதற்கு மேல டிவிக்கு அமைச்சர்கள்லாம் பாத்தீங்கன்னா பள்ளிக்குள் போய் குழந்தைகள்கிட்ட பேசி குழந்தைகளை டிவிக்கேன்னு கத்த வச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதி முக்கியத்துவம் வாய்ந்த சத்துணவு கூடங்கள் சத்துணவு பணியாளர்கள்ட்ட போய் ஆய்வு பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. டிவிக்கு ரசிகர்களை பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மேல, அதாவது டிவிகே விஜய் சிந்தாமல் சிதறாமல் சர்க்கரையை பயனாளியின் பைக்குள் போட்ட அந்த மாதிரி செய்திகளை பார்த்து சந்தோஷமா இருக்காங்க. வெள்ளிக்கிழமையானால் அல்லது வாரத்தின் இறுதி நாட்களில் டிவிகே விஜய் வேட்டி சட்டையில வராரு, வந்து தமிழர் பண்பாட்டு வாழ்வியலை காப்பாத்துறாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அது கூட இந்த சுதந்திர தினத்துக்கு டிவிகே விஜய் அவர்கள் கொடியேற்ற போறதையும் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்க போறாங்க. ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். அதாவது உங்க சந்தோஷத்துல மண்ணள்ளி போட போறேன். அது என்ன செய்தினா, அந்த கொடியேற்ற உரிமை இருக்கு பாருங்க, அதையும் வாங்கி கொடுத்தவர் தலைவர் கலைஞர் தான். ஜென்சி இளைஞர்களே, உங்களுக்கெல்லாம் தெரியாது, இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது ஒரு பேரரசுக்கு எழுதப்பட்ட அரசியலமைப்பு. அதாவது மேல இருந்து நாங்கள் இறைவனின் காலடி போல அதிகாரத்தை உங்க தலை மேல வைப்போம், நீங்க அதை பணிஞ்சு ஏத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க அதிகாரமே. ஒன்றிய அரசு அவ்வளவு அதிகாரம் செலுத்தினுச்சு மாநிலங்கள் மேல. தலைவர் கலைஞர் முதலமைச்சர் ஆகிறாரு. 1969ஆம் ஆண்டு முதல் முறையாக டெல்லிக்கு போறாரு. டெல்லிக்கு போனோடனே அவர் கொடுக்குற பேட்டி டெல்லியில் இருக்க எல்லா ஆங்கில பத்திரிகைகளையும் இந்தியா முழுவதும் பிரசுரமாகுது. இது வரைக்கும் இருந்த முதலமைச்சர்லயே இவர் தான் சரியா பேசியிருக்காரு. மாநில உரிமைகள் குறித்து பேசின ஒரே முதலமைச்சர் இவர் தான். இவருக்கு ஆதரவாக அந்தந்த மாநில முதலமைச்சர்லாம் பேசியிருக்காங்கன்னு சொல்லி பத்திரிகையில நியூஸ் வருது. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் டிவிகே விஜய் டெல்லிக்கு போனாரு. அடுத்த நாள் பத்திரிகையில என்ன செய்தி வந்துச்சு? இது வரைக்கும் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர்கள் யாருமே பேட்டி கொடுக்காமல் போனதே கிடையாது, இந்த மாதிரி ஓடுனதே கிடையாதுன்னு பத்திரிகையில செய்தி வந்துச்சு. கவர்னர் ஏத்துவாரு கொடிய. குடியரசு தினத்துக்கும் கவர்னர் தான் ஏத்துவாரு, சுதந்திர தினத்துக்கும் கவர்னர் தான் கொடி ஏத்துவாரு. முதலமைச்சர்கள் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். இப்படி இருந்துச்சு சூழ்நிலை. தலைவர் கலைஞர் கடிதம் எழுதுறாரு, அதை பெரிய பிரச்சனை ஆகுறாரு. சுதந்திர தினத்துக்காச்சும் முதலமைச்சர்கள் கொடியேற்ற உரிமை வேண்டும் கேட்கிறாரு. தலைவர் கலைஞர் மட்டும் இல்லைன்னா அந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி டிவிகே விஜய் அவர்களால் கொடியேற்ற முடியாது. கவர்னர் தான் கொடியேற்றிட்டு இருந்திருப்பாரு. பக்கத்துல இன்னும் வேடிக்கை தான் பார்த்துருக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு முதலமைச்சரை கொடியேற்ற கூட விடல. எப்ப தெரியுமா முதலாக கொடியேற்றினாங்க முதலமைச்சர்? 1974ஆம் ஆண்டு. எப்ப சுதந்திரம் வாங்கணும்? 1947ஆம் ஆண்டு. எவ்வளவு வருஷம் பாருங்க. அந்த அதிகாரம் பாருங்க, எந்த அளவுக்கு அதிகாரம் இருந்திருக்கு பாருங்க. அதையெல்லாம் உடைச்சவர் தலைவர் கலைஞர். ஒரு கட்டத்தில் இந்திரா காந்தி ஆட்சியில் இருக்கும்போது சர்டிபிகேட் கொடுத்தாங்க. சென்சார் சர்டிபிகேட் எப்படி கொடுத்தாங்க? இந்தியில கொடுத்தாங்க. உடனே தலைவர் கலைஞர் ஒரு தந்தி போட்டார் இந்திரா காந்திக்கு. எங்களுக்கு எப்படி இந்தியில கொடுக்கலாம்னு தான் கேட்டார். இந்திரா காந்தி உடனே சென்சார் போர்டுக்கு ஆர்டர் போட்டாங்க, அந்தந்த பிராந்திய மொழிகளில் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொல்லி. இதை எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால், டிவிகே விஜய் கொடியேற்றும் போது அது ஒரு சாதாரண நிகழ்வாக நினச்சிக்காதீங்க. இப்போ காவேரியில் கூட அங்கே மழை பெஞ்சு தண்ணி திறந்து விட்டுட்டு இருக்காங்க, உபரி நீர் திறந்து விட்டுட்டு இருக்காங்க. டிவிக்கு ஐடிவிங்க என்ன பண்ணுறாங்க? முதலமைச்சர் விஜய் மாதிரி நல்லவர்கள் இருக்கிறதுனால தான் மழை பெய்யுதாமா, காவேரியில் தண்ணி வர போகுதாமா. இதெல்லாம் சிரிப்பா இல்லை. இந்த 2 மாசமா குறுவை சாகுபடியே இல்லாமல் போயிடுச்சு தஞ்சாவூர்லாம் அரிசி விலை என்ன தெரியுமா? 50 ரூபா விற்ற அரிசியெல்லாம் 62 ரூபா விற்கிது. ஆனால் மக்களே, டிவிக்கு ஐடிவிங்க இந்த மாதிரி தான் இருக்காங்க. விஜய் நடந்தாரு வச்சாரு. ஆனால் மக்களே, முதலமைச்சராக விஜய் இருக்கிறார், முதல்ல கொடியேற்ற போறாரு. எல்லாருமே சந்தோஷப்படுங்க. டிவிகே விஜய் ரசிகர்களே, இதுக்குனால வருத்தப்படாதீங்க. தலைவர் கலைஞர் போராடி கொடுத்ததுல தான் நம்ம ஆளு கொடியேற்ற போறாருன்னு நினைச்சு வருத்தப்படாதீங்க. உரிமைகளுக்காக போராடணும். தலைவர் கலைஞர் போல நீங்களும் உரிமைகளுக்காக போராடுங்க.